டோர்னமெண்டோட கடைசி போல் டிசைடட் மேட்ச் அம்மாசத்திரம் விசஸ் போஸ் நகர். இந்த மேட்ச் 5 ஓவர், முதல் 1 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண ரமேஷ் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக ஏக்கரா போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போச்சு, தட்டி விட்டு ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு, விட்டு தட்ட பார்த்தாரு, குயிக்கரான டெலிவரி, டாட் பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அப்டு ஏக்கரா வந்திருக்காரு, தூக்கி விட்டுருக்காரு. கேட்சுக்கான சாதான் பார்த்தா கேப்பில் தான் போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரை பண்ணுறாங்க. அங்கே மிஸ் ஃபீல்டு நல்ல பண்ண குயிக்கராக ஓட்டாங்க, 2 ரன். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, அங்கே கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பவுண்டரி கார்த்தி பேட்டில் இருந்து வந்திருக்கு. அவளோட 5th ஒன் இந்த மாதிரி பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு. அனதர் ஒன் பவுண்டரியா அப்படின்னு பார்த்தா எஸ், பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காரு கார்த்தி. அவளோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமான்னு ஃபீல் ஆகுது. 2 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க, மிஸ் ஃபீல்டு நடக்க ஈஸியாக ஓட்டாங்க, 2 ரன். ஸோ ரன்னிங் விட் இந்த விக்கெட் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க 2 பேட்ஸ்மேன் அப்படின்னே சொல்லலாம். அதை சொல்லிட்டு இருக்கும்போது த்ரோ ஸ்லோவாக வச்சுருக்காங்க, அதை பார்த்து தெளிவாக கால் பண்ணி ஓடிருக்காரு. 3 ரன். ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட பப்ளு ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு, தரையாக போயிருக்கு. அங்கே மிட் விக்கெட்ல ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு நடக்க இதையும் 2 ரன்னா மாற்றினாங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, தெளிவாக பேட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. எஸ், இந்த மேட்ச்ல வர ஃபர்ஸ்ட் 6ஐயும் கார்த்தி தான் பதிவு பண்ணியிருக்காரு, பவுண்டரி அவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் இந்த மாதிரியும் ஃபுல் டாஸான போல கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேப்பில் பிளேஸ் பண்ணாலே தெளிவாக 2 ரன் ஓடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் போட்டு ஆடுறாங்க. 2 ரன். இந்த மாதிரி சுற்றி இருக்கிறாரு, உடம்புல பட்டு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்காதமாக ஓடிட்டாரு, தெளிவாக அதை ரன் அவுட்டாக மாற்றிருக்காரு கீப்பர். ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா நாராயணன் ஃபுல் டாஸான தெளிவாக அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் ரங்கராஜ் இந்த மாதிரி பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். 25 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட ரமேஷ் பாலே பவுலரே பாலை கலெக்ட் பண்ணுறாரு சொல்லும் போதே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு, ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் டாஸான பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, நல்ல டேக்கன், தெளிவாக கேட்ச பிடிச்சிருக்காரு. ஃபுல் டாஸான பாலுக்கு பெரிய ஷாட் போய் விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அகைன் அனதர் ரன் அந்த ஃபீல்டர் தேடி தான் போயிருக்கு, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. இந்த முறையும் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனாலும் தெளிவான ஃபீல்ட் செட்டப் அங்கே நிற்க வச்சு போட்டிருக்காங்க. முன்னாடியே குத்தி அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரியும் தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதையும் ஃபீல்டர் தவறு பண்ணால் 2 ரனுக்கான இருக்கும். ஸோ அங்கே மிஸ் ஃபீல்டர் நடக்க 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருந்தார், 1 ரன். 3 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க. 10 ஓவர் பட நியூ பவுலர் இருந்தார், தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு 1 ரன் ஓட்டாங்க. உடம்புல ஒரு ஒயிட். செகண்ட் ஒன் ரீபால் அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன் ஃபீல்டரை தேடி போயிருக்கு. ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் 2 ரன்னுக்கான ட்ரை, ரன் அவுட்டா பேஸ் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன் குயிக்கராக ஓட்டாங்க. 2 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டருக்கு முன்னாடி தான் குத்திருக்கு, விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. கண்டிப்பாக ஓடிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் 2 ரன்னாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா நாராயணன் ஃபாஸ்ட்டாகவே இருக்காரு ரன்னிங்கில். ஆனால் தெளிவாக த்ரோ கீப்பரில் அடித்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பால் குத்தி பம்ப் ஆயிடுச்சு. நல்ல த்ரோவாக தான் இருந்துச்சு, 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு, பால் குத்தி பவுன்ஸ் ஆகும் பார்த்தா தெளிவாக நின்று எடுத்திருக்காரு, 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி வெள்ளைக்கு போய் ஆடிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸாக அவங்க ஃபீல்டர் விரட்டி வந்துட்டு இருந்தார், நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே 2 ரன் ஓட்டாங்க. ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் போட மணி ஃபர்ஸ்ட் பாலே 1 ரன் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பரான பாயிண்ட் தலைக்கு மேலே பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டரால் விரட்டி போக முடியாது. எஸ், பவுண்டரி போயிடுச்சு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி வெள்ளைக்கு ஆட பார்த்தாரு, சூப்பராக போட்டிருக்காரு பவுலர், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு, மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் ரமேஷ் இருக்காரு, சின்ன மிஸ் ஃபீல்டில் நடக்க அனதர் ஒன் டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. 5th ஒன் ஃபுல் டாஸான பாலை தூக்கி விட்டுருக்காரு. அங்கே லாங் ஆஃப் ஃபீல்டர் விரட்டி போனார். அப்படி இருந்தும் 2 ரன்னுக்கான ட்ரையா எஸ் ஓட்டாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் பேக்கப் கரெக்டாக வராத காரணத்தால் ஓட்டாங்க 1 ரன். 3 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 இந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்க வந்து நல்லா டேக்கன் கீப்பர். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 4 ரன் டார்கெட் அப்படின்னா ஓப்பனிங் பவுலரா விமல், ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். 5 ரன் டார்கெட் அப்படின்னா ஓப்பனிங் பவுலரா விமல், ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரமேஷ். ஃபர்ஸ்ட் பாலே உடம்புல தான் பட்டிருக்கு.
சொல்லிட்டாங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விமல். செகண்ட் ஒன் அகைன் another one டாட் பால் சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பால். ஒன் பால் ஒரு வைட், தேர்ட் ஒன் ட்ரை பால். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே மிட் ஆன் ஃபீல்டரை கிளியர் பண்ணிடுச்சு. பவுண்ட்ரி பேட்டில் வர ஃபர்ஸ்ட் ரன்னை பவுண்ட்ரியாக மாற்றிருக்காரு ரமேஷ். அவனோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரியே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை தாண்டிடுச்சா, உடம்புல பட்டு போயிடுச்சு. கண்டிப்பாக 2 ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 2 ரன். அவனோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அகைன் ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. 1 ரன் ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்டே ஏக்கர் சூப்பராக வந்திருக்காரு. அவங்க மிஸ்ஃபீல்டு நடக்க சிங்கிளாக விக்கெட்டானு பார்த்தா அம்பேஸ் கால் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 1 ரன் ஓட்டாங்க. முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட ரங்கராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் உல்டாசான பால சூப்பராக கிளாசிக் ஆனார். அங்கே பவுண்டரிக்கான சான்ஸாக ஃபீல்டர் இருக்காரு. தெளிவாக நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. 2 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தாஸ் பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் ஹியூஜ் சிக்ஸா அப்படின்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு. எஸ் ஃபர்ஸ்ட் சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில் தாஸ். தேர்ட் ஒன் ஒட்டச்சு போட்டாரு. இந்த முறையும் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு. பேட்ஸ்மேன் ஹியூஜ் ஒன் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு. பேக் டு பேக் 2 பால்ல 2 சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு தாஸ். அவரோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபீல்டர் இருக்காரு. நல்லா டேக்கன் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ 2 6 அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பாலில் விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போயிருக்காரு. பேட்ஸ்மேனாக மணி அப் டு ஏக்கரா போட்டிருக்காரு. பவுலர் தலைக்கு மேலே தூக்கி விட்டு 1 ரன் பார்த்தா மிஸ் ஃபீல்டு பண்ணலன்னா 1 ரன் ஆயிருக்கும். நல்ல ஃபீல்டிங் 1 ரன். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளா ரமேஷ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். 2 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைன் இருக்க 3 ஓவருக்கு 31 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட விமல் 3வது ஓவர் போட வந்திருக்காரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் நல்லா டேக்கன் சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு விமல். சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாங்க. எக்ஸலண்டான ஸ்டாப். அங்கே 2 ரன்னா விக்கெட்டானு பார்த்தா 2 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன் வர்றாங்களான்னு பார்த்தா 1 ரன். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல பால் பாஸ்டாக போகுது. அங்கே பின்னர் கார்த்தி இருக்காரு. நல்ல ஸ்டாப். இதையும் 1 ரன்னாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உல்டாசான பால் இதையும் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப். எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல த்ரோ 30 ரன் அடிச்சிருக்காங்க. 12 பாலுக்கு 25. கோபி வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா எஸ் 2 ரன்னா விக்கெட்டா 2 ரன் ஓட்டாங்க. வெட்டி தட்ட பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி பவுலர் கையில இருந்து டாட் பால். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. ஃபாஸ்டா வெட்டி வந்துட்டாரு. நல்ல ஸ்டாப் ரங்கராஜ். ரிமைனிங் இருக்க பாலுக்கு 22 அடிக்கணும். இந்த மாதிரி உடம்புல தான் பட்டிருக்கு. 1 ரன் கண்டிப்பாக அலோவ் பண்ணிடுவாங்க. 1 ரன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவான மீட் இல்லை. இதையும் 2 ரன்னா மாத்திராங்களான்னு பார்த்தா சரியான பாஸா விரட்டி வந்திருக்காரு. விக்கெட் சொல்லியிருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். லாஸ்ட் ஒன் இந்த மேட்ச்க்கான மேட்ச் பால் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் டாஸான பால்ல மிஸ் பண்ணியிருக்காரு. 1 ரன்னோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. இருக்க 6 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் போட கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கிளியர் பண்ணுதான்னு பார்த்தா அங்கே ரங்கராஜ் இருக்காரு. நல்ல டேக்கன் சூப்பராக கேட்ச பிடிச்சிருக்காரு. 5 பாலுக்கு 19 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸாக அங்கே ஃபீல்டர் இருந்தார். நல்ல ஸ்டாப். எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். 4 பாலுக்கு 18. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்ல அதே தில்லரை போயிருக்கு. 1 ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் ஐயப்பன் 3க்கு 17. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப். பவுண்டரி ஸ்டாப் பண்ணாலே மேட்ச் அம்மா சத்திரம் பக்கம் கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். நல்லா ஸ்டாப் 1 ரன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் வந்துருவாரு. இதுவும் 1 ரன். 2 ஒயிட். லாஸ்ட் ஒன் 3 பால். இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறான்னு பார்த்தா நல்லா டேக்கன். இன்னொரு ஃபீல்டர் வந்து நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு. விக்கெட்டோட இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு இந்த டோர்னமெண்ட்டில் 4வது அணியாக பரிசை செக்யூர் பண்ணுறாங்க அம்மா சத்திரம்.